பார்த்துட்டு இருக்கோம். ஐபி அட்ரஸை வந்து எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பிளிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து என்னன்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்றது, ஸ்லைசிங். ஸ்லைசிங் வந்து ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணுன்றது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்லைசிங் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து 4 செட் ஆஃப் 4 டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஈச் டிஜிட் ஆர் ஈச் டிஜிட் இல்ல, ஈச் நம்பர் இஸ் செப்பரேட்டட் பை எ டாட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாட் எங்க வருது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டாட் எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த டாட்டுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியுமா? சரி, இப்போ இந்த டாட் எந்த பொசிஷன்ல இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி சார். ஓகே, சொன்னீங்கன்னா அப்படியே நான் டைப் பண்ணிடுவேன். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, என்ன பண்ணணும் அடுத்து? சொல்லுங்க, யார் வேணா சொல்லலாம். என்ன பண்ணணும்? சார் find equal to ip dot index அப்படின்னு சொல்லுங்க. find equal to ip dot index. ஓகே, வேற? இல்ல டாட் போறோம் சார். இந்த பிராக்கெட் கரெக்ட்டா? ஸ்ட்ரிங்குக்குள்ள போறோம் சார். ரைட். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியாது, கண்டுபிடிச்சிரும். ஃபர்ஸ்ட் டாட் தான் பிரிண்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிரும். ஸோ அவுட்புட் வந்து 3 வந்திருக்கு. 3ன்றது கரெக்டானா 0 1 2 3. ஸோ 3வது பொசிஷன் கரெக்ட். ஸோ இதை வந்து நான் வேரியபிள் நேம் நான் கரெக்டா வச்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டாட்டோட இண்டெக்ஸ் இல்லையா, அதுதான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டாட்டோட இண்டெக்ஸ் வந்து 3. அப்போ இந்த 125 நான் எப்படி எடுக்கிறது ஸ்லைசிங் யூஸ் பண்ணி? டாட் வந்து 3வது பொசிஷன்ல 3வது இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 125 நான் எப்படி எடுக்கிறது இப்போ? ஸ்லைஸ்ல வந்து வேல்யூஸ் கொடுக்கலாம் சார். 0 to 4 னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் மட்டும் ஸ்லைஸ் ஆகி கிடைக்கும். ஓகே, ஆனா எனக்கு வந்து நம்பர் 1ன்னு கூட கொடுக்கலாம், இதுவும் வேலிட் தான். நான் எப்படி 0 to 4 கொடுக்க முடியும்? 0ல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச டாட்டோட இண்டெக்ஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க சார். ஸ்டார்ட் 0 கொடுக்கணும் சார். எண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ் கொடுக்கணும் சார். ரைட். நம்ம எதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் டாட்டோட இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம்? தேவையில்லாம கண்டுபிடிச்சோமா? ஏதோ ஒரு ரீசனுக்காக கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த ரீசன் என்ன? இப்போ 12 இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் டிஜிட், ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டாட் வரைக்கும் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லையா? 0ல ஆரம்பிச்சு அந்த டாட் வரைக்கும் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு என்ன பண்ணும்? ஐபி டாட் ஸ்லைசிங் இப்படி போடணும்ல, என்ன பண்ணும்? 0 கோலன் ஃபர்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் டாட்டோட இண்டெக்ஸ் வேற ஏதாவது பண்ணுமா? லாஸ்டா ஒரு கோலன் பண்ணுமா? நோ சார், ஸ்டெப் தேவையில்லை சார். அது எண்ட் ஸ்டார்ட் பண்றது எண்ட் அதோட முடியும். ஓகே, சோ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் 12 பிரிண்ட் ஆகுதான்னு பாத்துக்கலாம். 12 பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து முதல் நம்பரை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டோம். ரைட். ஸோ 0 1 2 தேர்ட் இண்டெக்ஸ்ல டாட் இருந்தது. இப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ் தான் அடுத்த எனக்கு தேவையான நம்பர் இல்லையா? அடுத்த டிஜிட்டை, அடுத்த நம்பரை, இந்த 168ன்ற நம்பரை எப்படி எடுக்கிறது? 12 எடுத்தாச்சு, சக்சஸ்ஃபுல்லா எடுத்தாச்சு. வெரி குட். ரைட்.
அடுத்து 168 எப்படி எடுக்கிறது? என்ன அப்ரோச் யூஸ் பண்ணலாம்? கெஸ் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பரோடது 0. ஓகே. எதுல எண்ட் ஆச்சு? 3. அந்த 3ன்றதுல என்ன இருந்துச்சு? செகண்ட் டாட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணுமா சார்? ஓகே, வெரி குட். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? 3 சார். ஃபர்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ்க்கு அடுத்து தான் சார். ஓகே. சோ மொத இண்டெக்ஸோட அடுத்த நம்பர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? மொத டாட் வந்து இங்க இருக்கு, அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகிற கேரக்டர் தான் அடுத்த நம்பரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டா? எஸ் சார். சோ மொத நம்பர் வந்து டாட்ல முடியுது, அந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ரெண்டாவது நம்பர். அந்த ரெண்டாவது நம்பர் எதுல முடியுது? எங்க முடியணும்? டாட்ல முடியும் சார். டாட்ல முடியணும். சோ ஒரு டாட்ல ஆரம்பிச்சு இன்னொரு டாட்ல முடியணும். அப்போ இந்த ரெண்டாவது டாட்டை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? செகண்ட் டாட் இண்டெக்ஸ். சோ இந்த ப்ரோக்ராம் நான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் நான் வச்சிருந்திருப்பேன், அதெல்லாம் நான் இதை தான் ட்ரை பண்ணேன். இப்போ நான் போட போற ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரை பண்ணேன். யாரும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் க்ளூ. என்ன பண்ணலாம்? ரெண்டாவது டாட்டோட இண்டெக்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நான் ஐபி டாட் இண்டெக்ஸ்ன்னு போட்டேன்னா அகெயின் எனக்கு இந்த டாட் தான் வரும் இல்லையா? எனக்கு அந்த டாட் வேண்டாம், அதை தாண்டி போய் தான் சர்ச் பண்ணணும். ரைட்? அந்த டாட் கிட்டயே நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டாட் தான் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த டாட் தான் கிடைக்கும். அங்க நான் தேடக்கூடாது, அதை தாண்டி போய் தான் தேடணும். என்ன பண்ணலாம்? சார் இப்போ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்ல வந்து 0 கோலன் கொடுத்துருங்க சார். அதுல வந்து நான் நெக்ஸ்ட் நம்பர் டாட்டுக்கு அடுத்த நம்பரை போட்டு ஃபர்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ் கொடுத்தா வருமா சார்? ஆனா எனக்கு ரெண்டாவது டாட் வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் பிரச்சனையே. நான் ஐபி டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு நான் இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐபி டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு போட்டேன்னா எனக்கு மொத டாட் கிடைக்கும். ஆனா எனக்கு இப்ப தேவை இந்த டாட் 168க்கு அப்புறம் இருக்கிற டாட். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம். ஸ்லைசிங்ல வந்து நீங்க என்ன போடுவீங்க? இங்க என்ன நம்பர் போடுவீங்க? எப்படி தெரியும் சார்? கமா 2 போட்டா செகண்ட். கமா 1 R2 போட்டா வருமா சார்? ஓகே. சோ இதுல கமா போட்டா இங்க ஸ்டார்ட்னு சொல்லி அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சப்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தது ஸ்டார்ட்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டார்ட்ன்றது ஸ்டார்ட் இண்டெக்ஸ். எதை தாண்டி தேடணும் அப்படின்றது தான் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ். இல்லைன்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ். நம்ம இப்ப எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ்க்கு அடுத்தது வந்து சார். ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்தா இல்லனா ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு அடுத்ததுல இருந்தா? ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு அடுத்து சார். ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு அடுத்தது எப்படி? அடுத்த இண்டெக்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? +1 போட்டா கிடைக்கும் சார். ஃபர்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ் +1. ரைட். சோ ஃபர்ஸ்ட் டாட்டோட இண்டெக்ஸ் எங்க இருக்கு? 3. எத்தனை பேருக்கு இது குழப்பமா இருக்கு? ஃபர்ஸ்ட் டாட்டோட இண்டெக்ஸ் 3. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியல? ஃபர்ஸ்ட் டாட்டோட இண்டெக்ஸ் வந்து 3. 2 தான் சார். 2. நான் சொன்னது தப்பு இல்லையா? ஃபர்ஸ்ட் டாட்டோட இண்டெக்ஸ் 2. ரைட்? சோ அடுத்த டாட் நான் தேடணும்னா நான் 2-ஐ தாண்டி போய் தான் தேடணும் இல்லையா? தட் மீன்ஸ் 3ல இருந்து நான் தேடணும். 1ன்றது 0 இண்டெக்ஸ், 2ன்றது இண்டெக்ஸ் 1, டாட் வந்து இண்டெக்ஸ் 2. சோ நான் 2ன்றது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட்டோட இண்டெக்ஸ். நான் 2-ஐ தாண்டி போயிடணும். தட் மீன்ஸ் 3க்கு போகணும். 3ன்றது 2 + 1 இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ் +1 இப்படி போட்டோன்னா செகண்ட் டாட்டோட இண்டெக்ஸ் கிடைக்கும். அது கரெக்டா இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். செகண்ட் டாட் இண்டெக்ஸ் வந்து என்ன பிரிண்ட் ஆகணும்?
என்ன பிரிண்ட் ஆகணும் இங்க? நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும்? 6 print ஆகும் சார். 6 print பண்ணுங்க. வெரி குட். 6ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா 6வது இடத்துல 6வது இண்டெக்ஸ்ல டாட் இருக்கு. ஓகே, சோ குழப்பமா இருந்ததுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். சோ 12ல 12 டாட் அப்படின்றது வந்து 0 1 2, அதுக்கப்புறம் 168 டாட் இது வந்து 3 4 5 6, ஏன்னா 4 கேரக்டர் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் 1 டாட் இதுல 7 8, அதுக்கப்புறம் 10, 10க்கு அப்புறம் டாட் இல்ல இல்லையா? எதுக்காக நான் இப்படி கிளப் பண்ணி எழுதியிருக்கேன்னா எனக்கு வந்து ரீட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால 10 வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு? 9 10. வெரி குட். வெறும் 9 சொல்லக்கூடாது, ஏன்னா இது 2 கேரக்டர் 9 and 10. ஓகே குட். சோ இப்போ நம்ம 2 இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் டாட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் டாட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 168 நான் எப்படி பிரிண்ட் பண்றது? How do I get 168? 168க்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன? எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 168? 3 ல இருக்கு சார். பண்ண போறோம் 3. சோ 3ன்றது எந்த நம்பர்ல இருக்கு? First dot index plus 1. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ்க்கு அடுத்ததுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எது வரைக்கும் நம்ம போக போறோம்? செகண்ட் டாட் இண்டெக்ஸ். ஓகே, அப்போ ஸ்லைசிங்ல நான் என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டேன், செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு என்ன பண்ணும்? ஐபி ஆஃப் ஃபர்ஸ்ட் டாட் இண்டெக்ஸ் பிளஸ் 1 அடுத்து கோலன் colon செகண்ட் டாட் இண்டெக்ஸ். ஓகே, இப்படி போட்டா கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்ன வந்துச்சு? 6 வந்துச்சா? 6 வந்திருக்கு, தப்பு இல்லையா? ஆனா வேரியபிள் மாத்தி போட்டுருக்கீங்க. செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர்ல போறோம். பிரிண்ட்ல செகண்ட் நம்பர்னு போடணும் சார். ஓ, பிரிண்ட்ல செகண்ட் நம்பர். ஓகே ஓகே ரைட், தேங்க்யூ. 168 சூப்பர். ஸோ 12ம் கிடைச்சிருச்சு, 168ம் கிடைச்சிருச்சு. 168 எப்படி கிடைச்சது? இந்த டாட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சோம், அடுத்த டாட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்? இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும்ன்றது ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஆனா இண்டெக்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்றது? இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ். இண்டெக்ஸை இப்படி யூஸ் பண்ணலாம், இந்த இதுக்காக யூஸ் பண்ணலாம். ரைட், 2 நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 3வது நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தேர்ட் டாட் எங்க இருக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நான் இதையே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். செகண்டுக்கு பதிலா தேர்டுன்னு போட்டுக்கிறேன். கரெக்டா வரும் தானே? எங்கெங்கெல்லாம் நான் செகண்ட்னு போட்டனோ அங்கெல்லாம் நான் தேர்டுன்னு போட்டுக்க போறேன். எங்கெங்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்னு போட்டனோ அதை நான் செகண்ட்னு மார்க் பண்ணிக்க போறேன். கரெக்டா? எஸ் சார். கரெக்டா ஒர்க் ஆகுமா? பிரிண்ட்ல தேர்ட் நம்பர்னு போட்டா ஒர்க் ஆயிருமா? மேல இருக்கிறதுலயும் தேர்ட் நம்பர் அதுலயும் மாத்தணும். சோ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணும் போது கரெக்டா பண்ணிடுவோம், காப்பி பேஸ்ட் பண்ணும் போது தான் தப்பு வரும். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். தேர்ட் டாட் இண்டெக்ஸ் எனக்கு தேவை, அது வந்து செகண்ட் இண்டெக்ஸை தாண்டி போயிட்டு நான் சர்ச் பண்ண போறேன். வெரி குட். தேர்ட் நம்பர் வேணும், அது வந்து இட் இஸ் பிட்வீன் த செகண்ட் டாட் அண்ட் த தேர்ட் டாட். செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் தான் எனக்கு வந்து தேவை. அது தேர்ட் நம்பர் கரெக்டா எடுத்திருக்கேன். ஓகே, 12 168 1 ஃபைன். ஃபோர்த் நம்பர் எப்படி எடுக்கிறது? Fourth dot index.
ஓகே, fourth டாட் இண்டெக்ஸ் என்ன பண்ணலாம்? ஃபோர்த் டாட் இல்ல சார். fourth டாட் எங்க இருக்கு? 3 டாட் தானே இருக்கு. 4வது டாட் எங்க இருக்கு? இல்ல இல்ல. சோ அந்த ஆன்சர் நான் எதிர்பார்த்த ஆன்சர் தான். ரைட், 4வது டாட் கிடையாது, 3 டாட் தான் இருக்கு. அப்போ எது வரைக்கும் நான் போகணும்? எது வரைக்கும் நான் போய் தேடணும்? லாஸ்ட் வரையும் போகணும் சார். லாஸ்ட் எது? எது வரைக்கும் போகணும்? லாஸ்ட்ன்றது என்னது? தேர்ட் டாட் வரைக்கும் போகும். தேர்ட் டாட் கோலன் கொடுத்தா அது லாஸ்ட் எந்த இண்டெக்ஸ் இருக்கோ அது வரைக்கும் போகும் சார். ஓகே, அதுல இருந்து கோலன் கோலன் வச்சுட்டு ஃப்ரீயா விட்டுறணுமா? எஸ் சார். ஓகே, fourth number equal to IP of third dot index. இப்போ நான் வேரியபிள் நேம்லாம் நான் மீனிங்ஃபுல்லா கொடுக்கும்போது எனக்கு படிக்கும் போது என் ப்ரோக்ராம் எவ்வளவு வசதியா இருக்கு. print fourth number 10 வருதான்னு பார்ப்போம். 10 வந்துருச்சு, வெரி குட். ஒருவேளை இங்க நான் கொடுக்கறதா அடுத்த நம்பர் நான் கொடுக்கறதா இருந்தா அந்த இண்டெக்ஸ் என்னவா இருந்திருக்கும்னா லெங்த் -1 இல்லையா? ஐபி அட்ரஸோட லெங்த் என்ன? இந்த ஐபி அட்ரஸோட லெங்த் என்ன? கவுண்ட் பண்ணாம டக்குன்னு சொல்லுங்க இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு. 4. 10 கிடையாது, 11. லாஸ்ட் இண்டெக்ஸ் 10. அப்போ 10 + 1 11 இல்லையா? இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கடைசி இண்டெக்ஸ் 10 அப்படின்னா லெங்த் வந்து 11. ரைட்? சோ இங்க நான் கோலன் கொடுத்துட்டு அடுத்து நான் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து லெங்த் கொடுக்கலாம். இப்ப கொடுக்கலன்றதுனால எண்டு வரைக்கும் நான் போகுது. இல்லைன்னா லெங்த் இல்லைன்னா லெங்த் -1 கொடுக்கலாம். ரெண்டுல எது கொடுக்கணுமோ அதை நீங்க போட்டு வேலிடேட் பண்ணிக்கோங்க இல்லையா? சோ நான் இப்ப ஆல்ரெடி கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்றதுனால நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். ஒருவேளை நான் அங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா லென் ஆஃப் ஐபி -1 போடணுமா? ஐ டோன்ட் நோ. இண்டெக்ஸா இல்ல, இண்டெக்ஸ் கிடையாது. சோ போடணும் லெங்த் ஆஃப் ஐபி. ஸோ அந்த லெங்த் வரைக்கும் போகணும். ஓகே, ஸோ இது நம்ம போடாம விட்டோம்னா டிஃபால்ட்டா அதுதான் பண்ணோம். அதனால நம்ம போடாம விட்டோம். ஒருவேளை போடணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அந்த ஐபியோட லெங்த். ஸோ இது வரைக்கும் போட்டதுல யாருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு? யாருக்கு புரியல? என்ன புரியல? எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? எஸ் சார். எஸ் சார். புரிஞ்சிச்சு. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து ஐபி அட்ரஸை நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம். 12, 168 இதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வேலிடேட் பண்ண போறோம். ஒவ்வொரு நம்பரையும் கரெக்டா வேலிடேட் பண்ண போறோம். ஓகே, என்ன பண்ணலாம்? வேலிடேஷன்ல என்ன பண்ணலாம்? இப்போ முதல் நம்பர் 12, அதை வச்சு என்ன பண்ணலாம்? சார் 12 வந்து 255 குள்ள இருக்கான்னு செக் பண்ணலாம் சார். ஓகே, ஜீரோவோட கிரேட்டரா இருக்கா 255 லெஸரா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ரைட். அதுக்கும் முன்னாடி வேற என்ன பண்ணலாம் சந்தியா? 3 டிஜிட்ஸ் மேல இருக்காது இல்லங்க ஐபி அட்ரஸ், சோ அதையும் செக் பண்ணணும். ஓகே, 999 இதுவே இன்வாலிட் தான். 255 தாண்டிச்சுன்னா இன்வாலிட் தான். சோ 3 டிஜிட்டான்றதை செக் பண்ணக்கூடாது. 4 நம்பர்ஸே அங்க 4 நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கனாலும் அந்த இது சொல்றேன் நான். ஓ ஓகே ஓகே ஃபைன். அதுக்கும் முன்னாடி இது ஸ்ட்ரிங் இல்லையா? யூசர் நம்பர் தான் கொடுப்பாங்கன்னு அவசியம் இல்லை. ஏபிசின்னு கொடுத்தாங்கன்னா இது வேலிடா? இல்ல சார், இன்வாலிட். ஓகே, அப்போ என்ன செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? நம்பரா இல்லையா செக் பண்ணோம் சார். ஓகே, சோ இஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த 12 வந்து நம்பரா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இஸ் டிஜிட் யூஸ் பண்ணணும். ஓகே, இஸ் டிஜிட் வந்து எந்த வேரியபிள்ல யூஸ் பண்ணணும்? ஐபி. ஓகே, திரும்ப யோசிச்சு சொல்லுங்க. இஸ் டிஜிட்ன்றத எந்த வேரியபிள்ல யூஸ் பண்ணணும்?
சார். நம்ம ஐபி அட்ரஸ் டிஜிட்டான்னு கண்டுபிடிக்கிறோமா இல்லனா ஃபர்ஸ்ட் நம்பரை டிஜிட்டான்னு கண்டுபிடிக்கிறோமா? இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பரை தான் டிஜிட்டான்னு கண்டுபிடிக்கிறோம். ஐபி அட்ரஸ் கிடையாது. ஐபி அட்ரஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங். அத 4 டிஜிட்டா நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பரை தான் இப்ப நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் நான் டிஜிட்டா அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் டாட் இஸ் டிஜிட். டிஜிட்டா இருந்ததுன்னா அதாவது ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு நம்பர் என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? இப்போ ஒரு ஐபி அட்ரஸ பார்த்த உடனே வேலிட்னு சொல்றது ஈஸியா இன்வேலிட்னு சொல்றது ஈஸியா? இன்வாலிட் சொல்றது ஈஸி சார். இன்வேலிட் சொல்றது ரொம்ப ஈஸி இல்லையா? ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ற மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். லெஃப்ட் டு ரைட். இப்போ ஏன்னு இருக்கு, பார்த்த உடனே இன்வேலிட்னு சொல்லிடலாமா? ஆல்பபெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. இப்போ 256, இந்த 256ன்றது நம்ம ஒண்ணா பார்ஸ் பண்ணும் போது தான் தெரியும் இல்லையா? ஆனா இந்த ஏன்றது நமக்கு பார்த்த உடனே தெரியும். சோ ஒரு நம்பரை வேலிட்னு சொல்றதை விட ஐபி அட்ரஸ இன்வேலிட்னு சொல்றது ரொம்ப ஈஸி. கரெக்டா? ஓகே. சோ நம்ம வேலிடா தான் செக் பண்ண போறோம். எல்லா கண்டிஷனும் செக் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்டா வேலிட்னு சொல்ல போறோம், இல்லனா இன்வேலிட்னு சொல்ல போறோம். சோ இன்வேலிட்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அதனால டிஜிட்டா இல்ல அப்படின்னா நான் இன்வேலிட்னு நான் ஃபர்ஸ்டே சொல்ல போறேன். பிரிண்ட் இன்வேலிட். ஆனா இந்த கண்டிஷன்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஜிட்டா இருந்ததுன்னா இன்வேலிட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் டிஜிட்டா இருந்ததுன்னா பிரிண்ட் இன்வேலிட். ஆனா எனக்கு அதுவா தேவை? டிஜிட்டா இல்ல அப்படின்னா தான் இன்வேலிட்னு சொல்லணும். அப்ப அதை எப்படி நான் செக் பண்றது? இஸ் ஆல்பா கொடுக்கலாம் சார். இஸ் டிஜிட் இஸ் ஆல்பா. ஓகே. ஆனா எனக்கு வந்து இது ஆல்பபெட்டான்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு இது நம்பரான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? இஸ் ஆல்பாவான்னா இன்வாலிடா வந்துருங்களா சார்? ஓகே. ஆனா அதுல ஒருவேளை ரைட் ஆல்பா ஒருவேளை டாட் இருந்ததுன்னா, ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஆல்பா வந்து ஃபால்ஸ் ஆகும்ல. ஒரு நம்பர் ஆல்பபெட் இல்லன்றதுனால டிஜிட்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல? இஸ் நாட் டிஜிட். இஃப் நாட் டிஜிட். இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் கண்டிஷன் செக் பண்றோம் இல்லையா? டிஜிட்டா இருந்தா இன்வேலிட்னு இப்ப நான் அதுதான் எழுதியிருக்கேன். டிஜிட்டா இருந்தா இன்வேலிட்னு சொல்றேன். பட் that doesn't sound good. If not digit, print invalid. Not operator. Okay? Not operator. மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இத வந்து எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போடுவாங்க, இந்த மாதிரி போடுவாங்க. பைத்தான்ல நாட்னே கீவேர்ட் இருக்கு, நாட் ஆபரேட்டர். So if not first number is a digit, print invalid. ஓகே? நாட்னு ஒரு கீவேர்ட் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு நம்பரை இன்வேலிட்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அதனால நான் ஃபர்ஸ்டே இன்வேலிட்னு சொல்லிட்டேன். இன்வேலிட்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் செகண்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட்லாம் நான் செக் பண்ணணுமா? தேவையில்லை சார். ப்ரோக்ராம அங்கேயே நிப்பாட்டிக்கலாமா? எஸ் சார், நிப்பாட்டிக்கலாம். ஓகே. அப்போ ப்ரோக்ராம எப்படி அங்கேயே நிப்பாட்டுறது அப்படின்னா, அதுக்கு சிஸ்ன்னு ஒரு மாடியூல ஒரு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கணும். இங்க sys டாட் எக்ஸிட் இப்படி போட்டோம்னா ப்ரோக்ராம் இங்கே முடிச்சிடும். எக்ஸிட்னா இந்த ப்ரோக்ராம் இங்கே எக்ஸிட் ஆயிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேல ஃபர்தர் கீழே ப்ரோக்ராம் போகாது. இதுக்கு கீழே நீங்க வந்து 1000 லைன் எழுதிருக்கலாம். இன்வேலிட் அப்படின்னா இன்வேலிட்னு பிரிண்ட் ஆகி எக்ஸிட் ஆயிரும். ஓகே? sys டாட் எக்ஸிட் அதுதான் பண்ணும். இன்வேலிட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகி எக்ஸிட் ஆயிரும். ரைட். ஸோ இப்போ மொதல் டிஜிட் வந்து டிஜிட்டான்னு செக் பண்ணோம். டிஜிட் இல்ல, இன்வேலிட்னு போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்?
ஸோ இதுக்கு கீழே லைன் நம்பர் 15 வருதுன்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டிஜிட் தான். என்ன பண்ணணும் அடுத்து? 0 to 255 குள்ள இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே, அதை எப்படி செக் பண்றது? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 0க்கு கம்மியா இருக்கக்கூடாது, 255க்கு அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி இன் பிட்வீன் 0வும் வேலிடு தான், 255வும் வேலிடு தான். ஸோ இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 255. ரெண்டும் செக் பண்ணணும் இல்லையா? 0வை விட அதிகமா இருக்கலாம், 255 விட கம்மியா இருக்கலாம். இதை தாண்டி போச்சுன்னா இன்வாலிட். கரெக்டா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. So if 0 0 less than or equal to mm, first number okay, less than or equal to okay, 255. 255 என்ன பண்ணணும்? என்ன பிரிண்ட் பண்ணணும்? வேலிட்ல பிரிண்ட் பண்ணுங்க சார். Valid. ஆனா இந்த இடத்துல வேலிடா இல்லையான்னு எனக்கு தெரியாதே. இன்னும் நான் செகண்ட் டிஜிட் இருக்கு, ஐ மீன் செகண்ட் நம்பர் இருக்கு, தேர்ட் நம்பர் இருக்கு, ஃபோர்த் நம்பர் இருக்கு. இங்க எப்படி என்னால வேலிட்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல லாஸ்டா இங்க ஒரு ஏ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ல நான் எப்படி வேலிட்னு சொல்ல முடியும்? ஒரே ஒரு தடவை தான் வேலிட்னு சொல்லணும், ஒரே ஒரு தடவை தான் இன்வேலிட்னு சொல்லணும் இல்லையா? பல தடவை இன்வேலிட் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா ஒரே ஒரு தடவை தான் வேலிட்னு சொல்லணும் இல்லையா? இல்லனா சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி ஆயிடும். இன்வேலிட் வேலிட், இன்வேலிட் வேலிட், இன்வேலிட் வேலிட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணனா யூசருக்கு என்ன புரியும்? இதுல என்ன தேவையோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தமா? கிடையாதுல்ல. ஒரு ஆன்சர் தான் இருக்கணும், ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். ஒன்னு வேலிட் இல்லைன்னா இன்வேலிட் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்தனா சார் அப்படி. ஃபர்ஸ்ட் நம்பர் வேலிட் போடணும். அது எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வேலிட்னு நான் செக் பண்றேனா? கிடையாது. நான் செக் பண்றது ஐபி அட்ரஸ் வேலிடா. எனக்கு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வேலிட்னு சொல்றீங்க? சார் இப்போ நெஸ்டட் இஃப் போடலாம். நெக்ஸ்ட் 168க்கு இப்போ இதுக்கு மேல போட்ட கண்டிஷன் இஸ் டிஜிட் கீழே போடலாம், செக் பண்ணலாம். ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு கண்டிஷன் நம்ம செக் பண்ண போறோம் இல்லையா? கொடுத்திருக்க நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 0 விட கம்மியா இருந்ததுன்னா இன்வாலிட். சோ 0 விட கம்மியா இருந்ததுன்னா இன்வாலிடா? எஸ் சார். இல்லனா 0 விட கம்மியா இருக்கணும். அதே மாதிரி 255 விட அதிகமா இருந்தாலும் இன்வாலிட் இல்லையா? 255 விட அதிகமா இருந்தாலும் இன்வாலிட். கரெக்டா? எஸ் சார். அப்போ ஒன்னு 0 விட கம்மியா இருக்கணும், இல்லனா 255 விட அதிகமா இருக்கணும். ரெண்டுமே அட் அ டைம் இருக்க முடியுமா? ஒன்னு 0 விட கம்மியா இருக்கும், இல்லனா 255 விட அதிகமா இருக்கும். கரெக்டா? ரெண்டுமே அட் அ டைம் இருக்க முடியுமா? நோ சார். So either less than 0 or greater than 255. கரெக்டா? ரெண்டுமே இருக்க முடியாது. less than 0 or greater than 255. either of these. கரெக்டா? அப்போ or அப்படின்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு, or. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் less than 0 or ஃபர்ஸ்ட் நம்பர் greater than 255, it is invalid. ஆர் ஆபரேட்டர் வந்து என்ன பண்ணோம்னா ரெண்டு லாஜிக்கல் கண்டிஷன், இது ஒரு லாஜிக்கல் கண்டிஷன், இது ஒரு லாஜிக்கல் கண்டிஷன், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தாலும் இஃப்க்குள்ள வந்துரும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தா போதும் இஃப்க்குள்ள வந்துரும். ஓகே, இப்போ நம்ம இந்த பஸ் அல்காரிதம் ஃப்ளோ சார்ட் எல்லாம் போட்டோம்ல. இப்போ பஸ் வந்து
ரூட் நம்பர் 35 காலியா வந்தாதான் நான் போவேன் அப்படின்னா ரூட் நம்பர் ஈக்குவல் டு 35 இருக்கணும் அண்ட் பஸ் காலியா இருக்கணும், அப்பதான் நான் ஏறுவேன். ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும் இல்லையா? ரூட் நம்பர் 35ன்றதுனால நான் ஏறிடுவேனா? கிடையாது. பஸ் காலியா இருக்கணும். பஸ் காலியா இருக்குன்றதுனால நான் ஏறிடுவேனா? கிடையாது. ரூட் நம்பர் 35 இருக்கணும். அப்போ அங்க ஆர் மாதிரி அண்டுன்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு. ஓகே, அண்ட் ஆர் அப்படின்றது இட் இஸ் செக்கிங் ஐதர் வெதர் ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் இஸ் ட்ரூ. ரெண்டு தான் போடலாமானா கிடையாது. இங்க இன்னும் ஆர் போட்டு இதே மாதிரி இன்னும் கண்டிஷன்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஆர்ன்றது வந்து என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இன்வாலிட்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து -1 அப்படின்னு இருந்ததுன்னா -1 வந்து கிரேட்டர் தேன் 255 நோ சார். கிடையாது. ஆனா -1 வந்து லெஸ் தென் 0 எஸ் சார். அப்போ இன்வாலிட்னு வந்துடும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. கரெக்டா? ஏதோ ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ 500 வந்து 0 விட கம்மியா? நோ சார். ஆனா 255 விட அதிகமா? எஸ் சார். ஓகே, சோ ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் ட்ரூ ஆகுது, அப்போ இன்வாலிட்னு வந்துடும். இப்போ 10 வந்து 0 விட கம்மியா? நோ சார். 10 வந்து 255 விட அதிகமா? நோ சார். கிடையாது. சோ ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுது. ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகல, ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுது. அப்போ இந்த பிரிண்ட்டுக்குள்ள போகாது, பிரிண்ட்டுக்கு வெளியில வந்துடும். எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. புரிஞ்சுதுண்ணா. எஸ் சார். ஓகே, குட். ஸோ நாட்னு ஒரு ஆப்ரேட்டர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு கீவேர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆர்னு ஒரு கீவேர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து வேலிடான்னு செக் பண்ணியாச்சு. ரன் பண்ணி பார்த்துருவோமா? இந்த லைன் நம்பர் 21ல அது வரைக்கும் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன சொல்லுது? நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் போட்டேன், ஆனா என்னவோ சொல்லுது. என்ன சொல்லுது? அந்த கம்பேரிசன் ஆபரேட்டர் ஸ்ட்ரிங்குக்கும் இன்ட்டுக்கும் ஒர்க் ஆகுச்சு இன் பிட்வீன். ஓகே, இதுல எது ஸ்ட்ரிங் எது இன்ட்? சார் அந்த 0 to 55 வந்துட்டு இன்ட், ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு ஸ்ட்ரிங். ஓகே, சோ நம்ம வேரியபிள் நேம் நம்பர்னு வச்சிருந்தாலும் அது நம்பர் கிடையாது, இட்ஸ் அ ஸ்ட்ரிங் இல்லையா? இட்ஸ் அ ஸ்ட்ரிங். நம்ம ஸ்ட்ரிங் ஆபரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதுல நான் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பரா கன்வெர்ட் பண்ணி பண்ணணும் இல்லையா? ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பரா கன்வெர்ட் பண்ணாதானே நியூமரிக் ஆபரேஷன் பண்ண முடியும். ஸோ நான் நம்பரா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ 12 168. ஓகே, 12ன்றது இந்த லைன்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ லைன் நம்பர் 18 வரைக்கும் என் ப்ரோக்ராம் கரெக்டா ரன் ஆயிருக்கு. ஏன்னா இன்வேலிட்னு சொல்லல, என்னோட ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நான் இங்க 12Aன்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்வேலிட்னு சொல்லிட்டு இது எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. தட் மீன்ஸ் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் இங்க வராது. இந்த லைனுக்கு வந்தா தானே 12ன்னு பிரிண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 12, அது இங்கே தான் பிரிண்ட் பண்றோம் இல்லையா? ப்ரோக்ராம் இங்கே எக்ஸிட் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது பிரிண்ட் ஆகாது. இன்வேலிட். ஒரே ஒரு தடவை இன்வேலிட்னு சொல்லிச்சு, ப்ரோக்ராம் நின்றுச்சு, வேற எதுவுமே பிரிண்ட் ஆகல இல்லையா? சோ இந்த sys.exit வந்து ப்ரோக்ராமா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து வேலிடா இன்வேலிடான்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த நம்பருக்கு என்ன செக் பண்ணலாம்? அடுத்த நம்பருக்கு இதே மாதிரி தான் சார். இதே கோடையே காப்பி பண்ணி போட்டுடலாமா? போட்டுடலாம் சார். ஓகே, இதே கோடையே நான் காப்பி பண்ணி போட்டுறேன். தேர்ட் நம்பருக்கும் அதையே போட்டுடலாமா?
போட்டுடலாம் சார். ஃபோர்த் நம்பருக்கும் போட்டுடலாமா? போட்டுடலாம் சார். ஓகே. எல்லா நம்பருக்கும் போட்டேன். ஆனா வேரியபிள வந்து மாத்தணும் இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கிடையாது, இது வந்து செகண்ட் நம்பர். அதே மாதிரி இங்க கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் கிடையாது, இது தேர்ட் நம்பர். அடுத்தது ஃபோர்த் நம்பர். ஓகே. வேற ஏதாவது மாத்தணுமா? இப்ப வந்து நான் கொடுத்திருக்க இன்புட் இதுதான் 12 168 25A. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேலிட் இன்புட்டே நான் கொடுக்குறேன், வேலிடான இன்புட். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டிஜிட்டா? ஆமா டிஜிட் தான். சாரி, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆமா டிஜிட் தான். 0 to 255 ரேஞ்சில் இருக்கா? ஆமா இருக்கு, அதனால இன்வேலிட் கிடையாது. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகாது. அதே மாதிரி செகண்ட் டிஜிட்டும் செகண்ட் நம்பரும் டிஜிட் தான், இட் இஸ் பிட்வீன் 0 to 255, அதனால இன்வேலிட்னு சொல்லாது. தேர்ட் டிஜிட்டுக்கும் அதே தான், ஃபோர்த் டிஜிட்டுக்கும் அதே தான். இப்ப ரன் பண்ணா என்ன? 41ல fourth number change பண்ணு சார். லைன் நம்பர் 41ல fourth number. ஓகே ரைட், மாத்திட்டேன். ஸோ இப்போ என் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா இருக்கா? வேற ஏதாவது போடணுமா? வேற ஏதாவது மிஸ் ஆகுதா? சார் வேலிட். ஓகே, எல்லா இடத்துலயும் இன்வாலிட் இன்வாலிட் இன்வாலிட்னு சொல்லியிருக்கோம். வேலிட்னு ஒரு இடத்துல கூட சொல்லலையே. வேலிட்ன்றது எங்க சொல்லணும்? எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆன வேலிட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்வாலிட் அப்படின்னா அங்கங்க இன்வாலிட் இன்வாலிட்னு சொல்லி அப்பப்ப அனுப்பி விட்டுறோம் இல்லையா? இன்வாலிட்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ எங்கேயுமே ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகாம கடைசி வரைக்கும் வந்துருச்சுன்னா அது வேலிட். கரெக்டா? எஸ் சார். ஸோ எல்லா தடையவும் தாண்டி கடைசி வரைக்கும் வந்துருச்சுன்னா அது வேலிட். ஸோ லைன் நம்பர் 48 இதுதான் வந்து கடைசி லைன், இங்க வந்து வேலிட். அடுத்த லைன்ல சிஸ்டம் எக்ஸிட் போடணுமா? நோ சார். போடலானாலும் ப்ரோக்ராம் முடியதான் போகுது இல்லையா? அதுக்கப்புறம் எதுவுமே லைன் இல்ல, போடலானாலும் ப்ரோக்ராம் முடியதான் போகுது, அதனால எதுக்கு போட்டுக்கிட்டு? போடல. ஓகே, ஸோ கொடுத்துருக்க இன்புட் வேலிட். வெரி நைஸ். இப்போ நான் இன்புட் மாத்த போறேன். ஏ இன்வாலிட். வெரி குட். 1255 இது இன்வாலிடா வேலிடா? இன்வாலிட் தான் சார். ஏன்? 4 டிஜிட்ஸ் இருக்கு. அதோட 225 255க்கு அதிகமா இருக்கு, அதனால இன்வாலிட். வெரி குட், இன்வாலிட்னு சொல்லிருச்சு. 255 வந்து வேலிட் தான் இல்லையா? ஸோ 255 கொடுத்தா வேலிட். வெரி குட், வேலிட்னு சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ லாஸ்டா ஒரு டாட் வைக்கிறேன். இது வேலிடா இன்வாலிடா? Invalid. ஓகே கரெக்ட், இன்வாலிட்னு தான் சொல்லியிருக்கு. வெரி குட். ஆனா எந்த கண்டிஷன்ல இப்ப இன்வாலிட் சொல்லுச்சு? கெஸ் பண்ணுங்க. லாஸ்டா ஒரு டாட் வச்சிருக்கேன், எந்த கண்டிஷன்ல இன்வாலிட் சொல்லிருக்கு? இத்தனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு? இதுதான் மொத்த ப்ரோக்ராம். எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்ப எக்ஸிக்யூட் ஆச்சு? Fourth numberல is digit check பண்ணோம்ல சார், அது லைன் நம்பர் 42வா? சார் 41ல is digit தான் செக் பண்ணிருக்கோம்ல சார் fourth ஓகே. number. சோ டாட் வந்து டிஜிட் இல்லனால இன்வாலிட் சார். ஓகே, ஸோ காயத்ரி சொல்றது வந்து என்னன்னா லைன் நம்பர் 42ல இருக்கிற இன்வாலிட் தான் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் கரெக்ட்னு சொல்றீங்க? ஸோ எத்தனை பேர் இல்ல வேற ஒரு லைன் தான் அது வந்து இந்த பர்டிகுலர் லைன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? வேற ஏதாவது லைன் நம்பர் சொல்லிட்டு இந்த லைன் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? லைன் நம்பர் 46 37 அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக் லைன் யார் நினைக்கிறீங்க? ஒருத்தர் கூட இல்லையா? ஸோ லைன் நம்பர் 42 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா
இந்த தேர்ட் டாட் இண்டெக்ஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல எடுக்கும் போது 10 டாட்னு வந்திருக்கும். ஏன்னா இந்த 1ல ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ 10 டாட்னு எடுத்திருக்கோம். அதனால இது இன்வேலிட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இங்க நான் ஜஸ்ட் லைன் நம்பர் நான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக நான் லைன் நம்பர் போட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இது ஆக்சுவல் அவுட்புட் கிடையாது. நான் டெஸ்ட் பண்றதுக்காக 42 போடுறேன். கரெக்ட். லைன் நம்பர் 42 தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. வெரி குட். ஸோ ப்ரோக்ராம் எழுதுறதுல நீங்க எல்லாரும் ஸ்லோவா எக்ஸ்பர்ட் ஆயிட்டு இருக்கிறீங்க. வெரி குட். எக்ஸிக்யூட் பண்ணாமையே எந்த லைன்ல இருந்து இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். நம்ம எழுதின ப்ரோக்ராம் தானே, நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். எஸ் காயத்ரி. சார் ஆக்சுவலா இப்ப நம்ம 255ஓட கிரேட்டரா இருந்தா இன்வாலிட் சொல்லியிருக்கோம் சார். ம். ஆனா 255 கொடுத்தாலும் வருது இல்லையா சார்? ஆமா, 255 விட அதிகமா இருந்தாதான் இன்வாலிட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? 255 விட அதிகமா இருக்கணும். தட் மீன்ஸ் 256 ஆர் அபவ் இல்லையா? கிரேட்டர் தேன் 255 தான். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 255 கிடையாது. 255 விட அதிகமா இருந்தாதான் இன்வாலிட். கரெக்டா? அப்ப 255 கிடையாது, 255 விட அதிகமா இருக்கணும். புரியுதா? குழம்புதான். அப்ப 255 கொடுத்தா அப்ப இன்வாலிட் தானே சார் வரணும்? அதாவது 250 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 255 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 0வை விட கம்மி. இப்போ 255 நம்பர் எடுத்துக்க, 0வை விட கம்மியா? சார் கிடையாது இல்லையா? அப்போ 255ன்ற நம்பரு 255 விட கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவலா? 255 255 ஈக்குவல் இல்லையா? எஸ் சார். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? எஸ் சார். அப்போ இன்வாலிட்னு வரும். ஏன்னா 255 255 ஈக்குவல் ஆயிடுச்சு. நமக்கு 255ன்ற நம்பர் வேலிடான நம்பர் தான். அப்போ ஈக்குவல் டு செக் பண்ண கூடாது. 255 விட அதிகமா இருந்ததுன்னா இன்வாலிட். 255 இஸ் நாட் இன்வாலிட். 255 இஸ் வேலிட். எனிதிங் above 255 இஸ் இன்வாலிட். கரெக்டா? எஸ் சார். ஸோ 255 விட அதிகமா போச்சுன்னா அது இன்வாலிட். எஸ் சார். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சுதா அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் இதோட முடியல. நம்ம இது வரைக்கும் பண்ண அசம்ஷன் எல்லாமே 3 டாட் இருக்கு அப்படின்னு தான் அசியூம் பண்ணியிருக்கோம். யூசர் வந்து இப்படிதான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐபி அட்ரஸ்னே கொடுத்துட்டாரு. வாட் இஸ் யுவர் ஐபி அட்ரஸ்னா யூசருக்கு ஐபி அட்ரஸ்னா என்னன்னே தெரியாது. ஐபி அட்ரஸ்னே கொடுத்துட்டாரு. சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட், எரர். என் ப்ரோக்ராம் எப்படி கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும் இல்லையா? என் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலை. என் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலை. இந்த ப்ரோக்ராமை நான் ஒர்க் பண்ண வைக்க போறது கிடையாது. இதை ஹோம்ஒர்க்கா எடுத்துட்டு இந்த வேலிடேஷன்லாம் எப்படி ஆட் பண்றதுன்றது நீங்க பண்ணணும். ஓகே? என் ப்ரோக்ராம் என்ன இன்புட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும். டாட் 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 இது கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும். ஐ திங்க் இது ஒர்க் ஆகும். இன்வாலிட் இது ஒர்க் ஆச்சு. ஏதாவது எரர் சொல்லிச்சா? கிடையாது. இன்வாலிட்னு கரெக்டா ஒர்க் ஆச்சு. இதுல ஒரு டாட் எடுக்கிறேன், இதுவும் இன்வாலிட்னு சொல்லுது. வெரி நைஸ். ஆனா நான் ஐபி அட்ரஸ் இருக்கிற இடத்துல ஐபி அட்ரஸ் அப்படின்னே நான் சொல்றேன் அப்படின்னா இதை வந்து எரர் சொல்லுது, எக்ஸப்ஷன் வருது. திஸ் இஸ் நாட் ரைட். என் ப்ரோக்ராம் வந்து கரெக்டான அவுட்புட் சொல்லணும். ஒன்று வேலிடுன்னு சொல்லணும், இல்லை இன்வாலிடுன்னு சொல்லணும். நான் கொடுத்துருக்கிறது இன்வாலிடு. அப்போ வேற ஏதோ ஒன்று சொல்லுது. இது என்ன எரர் சொல்லுது? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து டாட் இல்லை அப்படின்றத சொல்லுது இல்லையா? இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ணுங்க. நான் அரைகுறையா விட்டுருக்கேன், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதுக்கு உண்டான வேலிடேஷன்லாம் நீங்க ஃபர்தர் ஆட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ண போறீங்க. அதுதான் ஹோம்ஒர்க். ஏதாவது கொஸ்டின் இருக்கா?